அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் சிலை நம்ம வாங்கிட்டு வர விஷயங்களாக இருக்கட்டும், அதற்கப்புறம் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் இது எல்லாம் தீரத்துக்கு நமக்கு நல்ல சகல சௌபாகியங்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு பரிகாரம். அதற்கு மேலே நம்முடைய கடன்களாக இருக்கட்டும், கர்மாக்கள் கரைக்கிறதுக்கு விநாயகருடைய அருளால் சின்ன ஒரு பரிகாரம் தான் செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம இதை செய்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயங்கள் சுபேஷங்கள் தாங்க கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை விநாயகர் சதுர்த்தி வழிபாடு. எல்லாருமே நினைப்போம் மகாலட்சுமி வழிபாடு தான், அது மூலமாக தான் குடும்பத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நம்ம முறைப்படி நல்ல ஆரவாரத்தோடு நம்ம வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக குடும்பத்தில் செல்வ வளம் உயருங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடன் சுமைகளானது கண்டிப்பாக குறையும். கர்மாக்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய கர்மாக்கள் எப்படி இருந்தாலுமே அந்த கர்மாக்கள் மாற்றக்கூடிய சக்தி விநாயகருடைய வழிபாடு இருக்குது. அப்படிப்பட்ட விநாயகரை நாளைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் பிள்ளையாரை நம்ம வாங்கிட்டு வர பழக்கங்கள் இருக்குது. அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய கர்மாக்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கொடுமையாக நமக்கு ரொம்ப கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு ஜாதக ரீதியாக நமக்கு நல்ல பலன்கள் இருந்தால் கூட கர்மாக்கள் சரியில்லாட்டி நமக்கு நிச்சயம் நிறைய கெடுபலன்கள் நடக்கும். அப்படிப்பட்ட கர்மாக்கள் கரைவதற்கான விநாயகருடைய ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம். நாளைய தினம் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து விநாயகர் சிலை வாங்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ கணவன் மனைவி யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகிற பழக்கங்கள் இருக்குது. அப்படி கடைக்கு போகிறப்ப நம்ம மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம், ஒரு மனைப்பலகை இல்லாட்டி ஒரு பித்தளை தாம்பூலத்தட்டை மறக்காமல் நீங்கள் கடைக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிள்ளையார் சிலை வாங்குறப்ப அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ பேரம் பேசாமல், ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம். பேரம் எதுவுமே நீங்கள் ரேட்டு எதுவுமே நம்ம பேசக்கூடாது. அவங்க என்ன விலைக்கு சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு நீங்கள் அந்த பிள்ளையார் சிலையை வாங்கணும். வாங்குறப்ப நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம், வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஒரு குட்டி தட்டில் ஒரு வெத்தலை, பாக்கு, பூ, பழம், ஏதாவது ஒரு இனிப்பு உங்களால் முடிஞ்சால் இனிப்பு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வெத்தலை, பாக்கு, பூ, பழம், ஒரு 11 ரூபாய் காசு இதை மட்டும் வச்சுட்டு தட்சணை வச்சுட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கொடுங்க. அவர் கண்டிப்பாக எதற்காகன்னு கேட்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பிள்ளையாருக்கு உண்டான மதிப்பு அந்த பணம் தனியாக நம்ம கொடுத்துட்றோம். இது அந்த கடைக்காரருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக. ஏன்னா கடைக்காரருக்கு இப்படி நம்ம தாம்பூலத்தோடு நம்ம அந்த ஒரு இனிப்பு பதார்த்தத்தை வச்சு வெத்தலை பாக்கோட ஒரு தட்சணையோடு கொடுத்து நம்ம தானமாக கொடுத்து நம்ம அந்த பிள்ளையாரை நம்ம வாங்கிட்டு வர அந்த ஒரு க்ஷணம், அந்த ஒரு நேரத்தில் நம்முடைய கர்மாக்கள் கரையும்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கடன்களும் கரையும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆன்மீக ரீதியான ஒரு கருத்து. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு பேரம் பேசாமல் அந்த பிள்ளையாரை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். ஆனால் அதில் சூக்ஷ்மமான ரகசியங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். இந்த வருடம் இப்படி இந்த முறையில் நீங்கள் வாங்கி பாருங்கள். நிச்சயமாக அடுத்த வருடம் பிள்ளையார் சதுர்த்தியில் நம்ம குடும்பத்தில் உள்ள மாற்றங்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதற்கு அப்புறமா நம்முடைய பிள்ளையாரை நம்ம வீட்டுக்கு நம்ம எப்பயுமே கொண்டு வரப்போ நல்லா சந்தோஷமாக நம்ம ஒரு குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஆரத்தி எடுத்து வீட்டில் நம்முடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சுவாமிக்கு நம்ம என்னென்ன ஆராதனைகள் பண்ணுவோமோ நம்ம அதை எல்லாமே நம்ம செஞ்சுக்கணும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையாருக்கு நம்ம வீட்டில் மோதகம் பண்ணுவோம், சுண்டல் பண்ணுவோம், இது எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நம்முடைய வெளியிலேருந்து வாங்கி வைக்கிற பழங்கள் இதெல்லாம் வாங்கி வைப்போம். அப்படி மறக்காமல் வாங்கி வைக்கக்கூடிய அந்த பழம் எதான்னு கேட்டிங்கன்னா விளாம்பழம். நிச்சயமாக இந்த பழமானது நாளைக்கு எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அதற்காக தான் இந்த பதிவை கூட முன்னாடியே சொல்லிடுறோம். இன்று மாலையிலேயே கூட நீங்கள் இந்த விளாம்பழத்தை நீங்கள் வாங்கி வச்சு நாளைக்கு அந்த ஒரு பழத்தை மட்டும் விநாயகர்கிட்ட மட்டும் நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அதே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அது ஏன்னா இந்த விளாம்பழமானது பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பழம். அதற்கப்புறமேட்டு விநாயகரை நம்ம அமர வைக்கிற அந்த மனைப்பலகை இருக்குது பார்த்தீங்களா, அதை இல்லாட்டி தாம்பூல தட்டில் நம்ம வைப்போம். அப்படி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் அந்த தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு க்ளீம்னு எழுதணும். அதாவது க்ளீம்ங்கிற அந்த பீஜ மந்திரம், இது விநாயகருக்கு உரிய ஒரு பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை அரிசி மாவு கோலத்தில்
க்ளீம்னு நீங்கள் எழுதிட்டு அதுக்கு மேலே பிள்ளையார் அமர வச்சு நம்முடைய வழிபாடுகள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்ப குடும்பத்தில் கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்குங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. இது நீங்கள் நிச்சயமாக இந்த முறை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அப்படி வாங்கி அந்த களிமண் பிள்ளையாரை நிறைய பேர் வீட்டில் இந்த 3 நாள், அதாவது 3 நாள் 5 நாள் 7 நாள் கணக்கு வச்சுருப்பாங்க. அதற்கப்புறமேட்டு நம்ம போய் தண்ணியில் நீர்நிலைகளை போய் நம்ம போயிட்டு கரைச்சிட்டு வருவோம். இந்த முறையில் விநாயகரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முறைகளாக இருக்கட்டும், நம்முடைய கருமாக்கள் கரைவதற்கான இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குடும்பமானது நல்ல ஒரு மாற்றம், வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். அடுத்த ஒரு முறை தான் நம்முடைய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்முடைய வறுமை நீங்குவதற்கு, கஷ்டங்கள் நீங்குவதற்கான ஒரு வழிபாடு. நம்ம இது மாதிரி பிள்ளையாரை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் 3 நாள், நிறைய பேர் 10 நாட்கள் கணக்கு கூட வச்சுக்குவாங்க. அப்படி நம்ம உங்களால் 10 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்ய முடிஞ்சால் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணுங்கள். நம்முடைய வீட்டில் எப்படிப்பட்ட வறுமை, ஒரு கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக போயிடுங்க. செல்வ கடாட்சமானது நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா இதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை தான். எப்படியாக இருந்தாலும் பிள்ளையார் வாங்கிட்டு வருவோம். அப்படி நாங்கள் பிள்ளையார் வாங்கி வழிபடுகிற பழக்கங்கள் இல்லைம்மா, எங்கள் வீட்டிலே குட்டியாக ஒரு சிலை இருக்குது, பிள்ளையாருடைய சிலை இருக்குது, ஆனால் களிமண்ணில் கிடையாது, இந்த உலோகத்தால் மெட்டலில் பண்ணியிருக்க இது அப்படின்னு சொன்னால் கூட எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. களிமண் பிள்ளையாராக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற பிள்ளையாராக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சிகப்பு நிற துணி, எல்லா பூஜை கடைகளும் இல்லை நம்ம வீட்லேயும் உங்ககிட்ட இருக்குதுன்னா சிகப்பு நிற ஒரு புது வஸ்திரம், சின்னதாக ஒரு 1/2 மீட்டர் கூட தேவைப்படாது, சின்னதாக ஒரு துணி அந்த பிள்ளையார் மேலே கட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். மண் பிள்ளையார் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கட்டிக்கலாம். இந்த சிகப்பு நிற வஸ்திரத்தை நீங்கள் பண்ணிவிட்டு டெய்லி இந்த ஒரு 10 நாட்கள், அது நாளைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா டெய்லி அந்த 10 நாட்களுக்குமே நம்ம பிள்ளையாருக்கு சிகப்பு நிற பூக்கள், அது செம்பருத்தி பூவாக இருக்கலாம், சிகப்பு நிற ரோஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த வேறு ஏதாவது சிகப்பு நிற பூக்கள் எதுவாக இருந்தாலும் டெய்லி சிகப்பு நிற பூக்கள் வச்சுட்டு 21 அருகம்புல், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு எளிய ஒரு மந்திரங்கள், உங்களுக்கு எந்த மந்திரங்கள் சொல்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல, எந்த மந்திரங்கள் சொல்கிறீங்களோ அதை 21 முறை அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பிள்ளையாருடைய பாதத்துலேயோ பிள்ளையாருடைய தலைமையிலையோ நீங்கள் அந்த அருகம்புல்லை போடணும். சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஃபஸ்ட்டு நாள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக மோதகம் இதெல்லாம் வச்சு பண்ணியிருப்போம். அடுத்த நாளைக்கு பிள்ளையாருக்கு பிடித்த பொரி உருண்டை பண்ணலாம், இல்லாட்டி பொட்டுக்கடலை அவல் உருளை பண்ணலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு எளிமையான ஒரு நெய்வேத்தியம் இந்த 10 நாட்களும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம டெய்லி இதே மாதிரி செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் அந்த வறுமைங்கிறது நிச்சயம் போயிடும். இதற்காக 10 நாளைக்கும் புது வஸ்திரம் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். அந்த ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளையாருக்கு கட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, சிகப்பு கலர் துணி, அதுவே போதும். டெய்லி நம்ம பூ மட்டும் மாற்றணும், அருகம்புல் மாற்றணும், சுவாமிக்கு ஒரு தீபம் ஒன்று ஏற்றிட்டு ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். இவ்வளோதாங்க எளிமையான பரிகாரம். நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள். களிமண் பிள்ளையாராக இருந்தால் நீங்கள் 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் தண்ணியில் போய் கரைச்சி விட்டுருங்க. வீட்டு பிள்ளையாராக இருந்தால் அந்த பூஜை பொருட்கள்லாம் நம்ம மாற்றிட்டு அந்த துணியை உங்களுடைய உங்களுடைய பீரோவில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு நிறம்ங்கிறது விநாயகருக்கு உரிய நிறம். அதனால தான் 10 நாளும் தொடர்ந்து நம்ம உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூவெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். சிகப்பு கலர் பூக்கள் சாத்தி இதே மாதிரி இந்த முறையில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட வறுமையும் கஷ்டமும் போய் நல்ல செல்வ செழிப்பு குடும்பத்தில் ஏற்படும். நம்முடைய விநாயகர் சதுர்த்திக்கு எளிமையான இந்த முறையில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதிகபட்ச நேரம் நமக்கு ஒதுக்கணும்னு கூட தேவையில்லை. ஒரு 5 நிமிடங்கள் போதும் நம்முடைய பூஜைக்கு. ஆத்மார்த்தமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ, நிறைய பேருக்கு நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள், கனவு, லட்சியம் இது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை இந்த பூஜையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக பிள்ளையார்ட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக கணபதியோட அருளால் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி, இந்த விநாயகருடைய வழிபாடுங்கிறது அவ்வளோ ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு பரிகாரங்கள். இது கண்டிப்பாக செய்ய குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பதிவை நாங்களும் நிறைவு செய்துக்கிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுங்க. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.